இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் கலந்துரையாடல் பகுதியோடு வழமை போலவே புதன்கிழமை கலந்துரையாடல் பகுதி உங்களுக்கு தெரியும் கலை மற்றும் கல்வி சார்ந்ததாக இருக்கப் போகின்றது. இன்றும் கல்வித்துறை சார்ந்த ஒரு கலந்துரையாடல் பகுதி தான் முதல் கலந்துரையாடல் பகுதியாக வரவிருக்கின்றது. இதில் சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம். சமகால கல்வி முறை, அது மாத்திரமல்லாமல் பிள்ளைகளின் உயர்தர பாடநெறிகளுக்காக பிள்ளைகள் வருகை தரும் எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது. அதே போல மலையக பிரதேசங்களில் கல்வி நிலை தொடர்பாகவும் அதிகமாக பேசுவது வழக்கம். இது தொடர்பான சில விடயங்களை தான் இன்றைய கலந்துரையாடல் பகுதியிலும் உங்களுக்காக நாங்கள் வழங்கவிருக்கின்றோம். இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் கொட்டாஞ்சேரி விவேகானந்தா தேசிய கல்லூரியின் முன்னாள் அதிபர் திருமதி ரவிச்சந்திரிகா சந்திரசேகர் அவர்கள். வணக்கம் மிஸ். வணக்கம். நான் சொன்னது போல் இந்த சமகால கல்வி முறை தொடர்பாக நாங்கள் அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம் மிஸ். ஒவ்வொருத்தையும் கேட்கும்போது இந்த கல்வி முறையில் மாற்றம் வர வேண்டும் என்பது தான் அவர்களுடைய தீர்மானமான ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்களுமே இதை அடிக்கடி பேசுகின்றோம். ஒரு 13 வருட கல்வியை நாங்கள் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதனூடாக எந்தளவு பயன்பெறுகின்றோம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும்போது நீங்கள் இதை எப்படி பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக இன்று பெற்றோர் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் தற்கால கல்வி முறை, இலங்கை பாடசாலைகள் முறை சார்ந்த கல்வி முறை ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளினுடைய ஒளிமயமான எதிர்காலத்திற்கு கல்வியைத்தான் அத்திவாரமாக ஒரு மூலதனமாக கருதி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளும் தங்களுடைய ஒளிமயமான எதிர்காலம் இந்த கல்வியினூடாகத்தான் அடையப்பட வேண்டும் என்பதில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தற்கால எங்களுடைய பாடசாலைகள் வழங்குகின்ற அந்த முறை சார்ந்த மரபு ரீதியான கல்வி முறை இந்த பெற்றோர்களதும் மாணவர்களினதும் அந்த அபிலாஷையை நிறைவேற்ற பொருத்தமாக இருக்கிறதா என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய பாடசாலைகளிலே வழங்கப்படுகின்ற கல்வி முறை வெறுமனே ஏட்டுக்கல்வி. பெரும்பாலும் அது பரீட்சைகளிலே கூடிய மதிப்பெண்களை பெறுதல் மற்றும் மாணவர்களுடைய அந்த நினைவாற்றலை அதிகரிக்கிறதைத்தான் பிரதானமாக கொண்டிருக்கின்றது. சரியா? கல்வி என்பது கல்வி அறிவு ரெண்டுக்கும் இடையில நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது. கல்வியினூடாகத்தான் அறிவு பெறப்பட வேண்டும். அந்த அறிவு எதற்கு பயன்பட வேண்டும்? மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை நிச்சயிப்பதற்கு, தங்களுடைய கல்வியை வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கு அந்த அறிவு பயன்பட வேண்டும். ஆனால் எங்களுடைய பாடசாலை கல்விக்கும் அறிவுக்கும் இடையில் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது பெரியதொரு இடைவெளி காணப்படுகின்றது. அவர்கள் கற்றவற்றை வாழ்க்கையில் பயன்படுத்துறது கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கிறது, பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஏட்டுக்கல்வி, பரீட்சையை மையமாக கொண்ட கல்வி மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை இனங்காண்பதற்கு, எல்லா மாணவர்களும் எல்லா பிள்ளைகளும் ஏதோ ஒரு ஸ்கில், ஏதோ ஒரு அடிப்படையான ஒரு திறனோடு தான் பிறக்கின்றார்கள். தங்களுடைய திறமைகளை அவர்கள் இனங்காண்றதுக்கும் அதை வளர்ப்பதற்கும் அதனை எதிர்காலத்தில் பயன்படுத்துவதற்குமான அந்த அனுபவத்தையோ அல்லது வாய்ப்பினையோ வழங்கக்கூடியதாக தற்கால பாடசாலை கல்வி முறை இல்லை. எல்லாருக்கும் ஒரே கல்வி. பார்த்தா குரங்குக்கு நன்றாக மரமேற தெரியும், மீனுக்கு நன்றாக நீந்த தெரியும், புலிக்கு வேகமாக பாய தெரியும். அப்போ அவரவருக்கு எதிலே ஆற்றல் இருக்குதோ அதில் தான் பரீட்சைகள் வைக்கப்பட வேண்டும், அதுதான் பரீட்சிக்கப்பட வேண்டும், அந்த திறன்கள் தான் வளர்க்கப்படுதல் வேண்டும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? எங்களுடைய முறை சார்ந்த கல்வி முறையில் எல்லோருக்கும் ஒரே விதமான பரீட்சை. மீனுக்கும் குதிரைக்கும் குரங்கிற்கும் வரிப்புலிக்கும் ஓடுவதற்குத்தான் இங்கே பரீட்சை வைக்கப்படுகிறது. அதே போன்றுதான் மாணவர்களுடைய தனிப்பட்ட திறன்கள், இயலுமைகள் கருத்திலே கொள்ளப்படுவது இல்லை. இந்த முறை சார்ந்த கல்விமுறை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது தான். அவர்கள் ஆரம்பத்திலே அவர்களுடைய அந்த அரச அலுவல்களை, நிர்வாக அலுவல்களை கொண்டு செல்வதற்கு தேவையான எழுத்தாளர்களை உருவாக்குவது தான் அவர்களுடைய அந்த கல்வியினுடைய அடிப்படை நோக்கமாக இருந்தது. அடுத்தது ஒரு வகையான அடிமைகளை, தங்களுடைய ஆணைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கட்டுப்பட்டு ஒரே முறையில் செயற்படக்கூடிய அந்த அடிமைகளை உருவாக்குவது, அதே தான் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது.
அடிமைகளைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது எங்களுடைய பாரம்பரிய கல்வி முறை. இதிலே மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். ஆரம்ப கல்வி எடுத்து பாருங்க, கல்வி முறை ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, உயர்கல்வி மற்றும் பல்கலைக்கழக கல்வி, இலவச கல்வி வழங்கப்படுகின்றது. எல்லா மாணவர்களுக்கும் கல்வி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, கல்வி பெறக்கூடிய வாய்ப்பு. ஆனால் அவர்கள் விரும்புகின்ற, அவர்கள் தேவையான, அவர்களுடைய எதிர்காலத்திற்கு பொருத்தமான கல்வியை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறி. நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு விடயம் நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீர்கள், சிந்தனை ஆற்றலை வளர்க்கக்கூடியதாக இருக்கின்றது, சரி நினைவாற்றலை வளர்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்று. நினைவாற்றலோடு சேர்த்து சிந்தனை ஆற்றலையும் வளர்க்கக்கூடியதாக நமது கல்வி முறை இருக்க வேண்டும். நாங்கள் சிந்தித்து செயற்படக்கூடிய மனிதர்களாக, எதிர்காலத்தில் ஒரு விடயம் நடக்கும்போது உடனடியான தீர்மானங்களை எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்போது இன்னும் சற்று நலிவடைந்த பிள்ளைகள் உடனடி தீர்மானத்தை எடுப்பதில் பல தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதே போல் இந்த உயர்தரம் என்பது நாங்கள் தொழில் சார்ந்த ஒரு விடயமாகத்தான் பார்க்கின்றோம். உயர்தரத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்கும் போது விஞ்ஞானத்துறை ஒரு குறிப்பிட்ட துறை தான் இருக்கின்றது, இன்றுமே அப்படி தான் இருக்கின்றது. வைத்தியத்துறைக்கு போகின்றோமா அல்லது பொறியியலராக போகின்றோமா, ஒரு வர்த்தகராக, இப்படியான ஒரு சில முறைகள் தான் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் பறந்து விரிந்து தொழில் வாய்ப்புகள் ஏராளமான தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றது. அதுவும் இலங்கையை பொறுத்தவரையில் சுற்றுலா தொழில்துறையாக இருக்கலாம், அதே போல் இந்த அப்பரல் என்று சொல்ல ஆடை தொழில்துறையாக இருக்கலாம். இதெல்லாம் ஏராளமான தொழில் வாய்ப்பு இருக்கின்றது. இப்படியெல்லாம் தொழில் இருக்கின்றதா என்பதை அறியாத அளவிற்கு நமது சமூகம் இருக்கின்றது. ஆகவே இப்போது அதுதான் நாங்கள் உங்களிடம் கேட்க வேண்டும். சாதாரண முடித்த பிள்ளைகள் உயர்தர கல்வி எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக சொல்ல முடியுமா? அதில் முக்கியமான விடயம், சிறந்ததொரு கேள்வி, நல்ல கேள்வி, தேவையானதொரு கேள்வி. முக்கியமான விடயம் என்னென்றால், மாணவன் தான் கற்க வேண்டிய உயர்தரத்தில் தான் என்ன துறையில் கற்க வேண்டும், எதிர்காலத்தில் அவன் என்னவாக வர வேண்டும் என்பதை அவன் நிச்சயிப்பதாக இல்லை, மாணவன் நிச்சயிக்க இல்லை. வேறு சில புறத்தாக்கங்கள் தான் நிர்ணயிக்கும். ஒன்று, அவன் சாதாரண தரத்திலே பெறுகின்ற பெறுபேறுகள் அதனை தீர்மானிக்கின்றது. அவன் சாதாரண தரத்திலே நல்ல பெறுபேறுகள் 9 எடுத்துட்டான் அல்லது 8 எடுத்து விட்டான் என்று சொன்னால் எல்லோரும் என்ன விரும்புகிறார்கள்? அது ஒரு மனப்பாங்கு. நான் நினைக்கிறேன் பெற்றோரினால் ஏற்படுத்தப்பட்ட அழுத்தமாக இருக்கலாம். நீ வைத்தியனாகத்தான் வர வேண்டும், நீ நிச்சயமாக டாக்டராகத்தான், ஆசிரியர்களும் பெற்றோர் சமூகத்தில் அது ஒரு தவறான ஒரு மனப்பதிவு ஒன்று காலங்காலமாக ஏற்படுத்தப்பட்டு வந்திருக்கு. வைத்தியர்களும் பொறியியலாளர்களும் தான் உயர்ந்த சமூக அந்தஸ்துடையவர்கள் என்ற ஒரு மனப்பாங்கு. அப்ப நல்ல சித்தி, அவன் சாதாரண தரத்திலே நல்ல பொறுப்பேறுகளை பெற்றானாக இருந்தால் உடனே அவன் விரும்புகின்றான் என்ன, ஒரு கணித துறையில் கற்பதற்கு, அல்லது விஞ்ஞான துறையில் ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு, அல்லது ஒரு இன்ஜினியர் ஆகிறதுக்கு, பொறியியலாளர் ஆகிறதுக்கு தான் அவனுடைய விருப்பம் இருக்கிறது. அவனுடைய பெறுபேறுகள் குறைவாக இருக்குமாக இருந்தால், சில வேளை கணித பாடத்திலே மிக சாதாரண சித்தி சித்தியை பெற்றிருக்கலாம், அல்லது அவன் சித்தி அடையாமலே விட்டிருக்கலாம், அல்லது விஞ்ஞான பாடத்திலே ஒரு குறைந்த சித்தியை பெற்றிருக்கலாம். அப்படியாக இருந்தால் அவனுக்கு கணிதத்துறையோ விஞ்ஞானத்துறையோ தெரிவு செய்ய முடியாது. அவன் கலைத்துறையை தெரிவு செய்ய வேண்டும், அல்லது இன்னும் கொஞ்சம் சிறந்த பொறுப்பு என்றால் வர்த்தகத்துறையை தெரிவு செய்யலாம். ஆனால் கலைத்துறையும் வர்த்தகத்துறையும் தரம் குறைவானது என்ற ஒரு மனப்பாங்கு பெற்றோர் மத்தியிலும் இருக்குது, மாணவர்கள் மத்தியிலும் இருக்குது. அதில் விருப்பம் இல்லாமத்தான் அந்த துறையிலே அவர்கள் சேருகின்றார்கள். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று சிறந்த தொழில் வாய்ப்புகள். இப்போ கல்வி, உயர்தர கல்வி எல்லாருமே பல்கலைக்கழகத்துக்கு செல்றதில்லை, உயர்தரம் முடிக்கிறார்கள் எல்லாருமே போறதில்லை. இப்போ 100 பேர் பரீட்சை எடுக்கிறார்களாக இருந்தால் ஒரு 41 பேர், 41% தான் சித்தி அடைகிறார்கள். அதிலும் மிக கவலைக்குரிய விஷயம், கசப்பான உண்மைதான், 100க்கு 1 தான் பல்கலைக்கழகத்திற்கு அனுமதி பெறுகிறார்கள். ஒன்றும் இல்லை, 0.82, சரியா, ஒரு ஆள் தான் அனுமதி பெறுகிறது. அப்போ மற்ற 99 பேருடைய நிலைமையும் என்ன? அப்போ அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பல்கலைக்கழகம் தான் தங்களுடைய நோக்கமாக கொண்டு பாடத்துறையை தெரிவு செய்யக்கூடாது. அவர்கள் எதிர்கால தொழில் சந்தை, தொழில் உலகத்தை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். அது தொடர்பான இந்த பாடத் தெரிவுகள், எதிர்கால தொழில் வாய்ப்புகள் தொடர்பான சரியான தெளிவின்மை சில மாணவர்களிடம் இருக்கிறது. ஆனால் அப்படியும் கூற முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு இந்த ஊடகங்கள் வாயிலாக மாணவர்கள் நல்ல தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விரும்புகின்ற அந்த துறையிலே
கற்பதற்கு பாடசாலைகளில் வளங்கள் இருக்கிறதா என்பது பிரச்சனை. ஏனென்றால் பாடசாலைகள் இப்போ உயர்தரத்துக்கு மாணவர்கள் பாட தெரிவினை மேற்கொள்கின்ற போது அநேகமான பாடசாலைகள் ஒரு மரபு ரீதியான வழிகாட்டலை தான் மேற்கொள்கிறது. இப்போ உதாரணமாக கலைத்துறையை வச்சுக்கொள்ளும். இப்போ விஞ்ஞானத்துறை அது நிச்சயிக்கப்பட்ட பாடங்கள், அதைத்தான் தெரிவு செய்ய வேண்டும். கணிதத்துறையும் நிச்சயிக்கப்பட்ட பாடங்கள், அதைத்தான் தெரிவு செய்ய வேண்டும். சில வேளை வர்த்தகமும் நிச்சயிக்கப்பட்ட பாடங்கள். ஆனால் கலைத்துறைக்குத்தான் பாடத்தெரிவுகள் அதிகமாக இருக்கிறது. தொழில் உலகத்தில் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது கலைத்துறைக்குத்தான். ஆனால் பாடசாலைகள் அந்த ஆசிரிய ஆளணி அந்த வளம் என்பது மிக அருகித்தான் இருக்குது, மிக குறைவாகத்தான் இருக்குது. அநேகமான பாடசாலைகளில் இந்த பாடங்கள் தான் இருக்கிறது. இப்போ பிள்ளை ஒன்று ஏலவல் கலைத்துறைக்கு போனால் எங்களுடைய பாடசாலையில் புவியியல் இருக்கிறது, தமிழ் இருக்கிறது, சித்திரம் இருக்கிறது, இவ்வளவு தான் இருக்குது என்று சொன்னால் அந்த பிள்ளை அதைத்தான் தெரிவு செய்ய வேண்டும். இப்போ அரசாங்கத்தின் நல்ல ஒரு கல்விக் கொள்கை வந்து நியரஸ்ட் ஸ்கூல் இஸ் த பெஸ்ட் ஸ்கூல். அண்மையில் உள்ள பாடசாலை தான் மிகச்சிறந்த பாடசாலை. அது உண்மை. அண்மையில் உள்ள பாடசாலை மிகச்சிறந்த பாடசாலையாக அமைய வேண்டுமாக இருந்தால் பிள்ளையினுடைய விருப்பம், பிள்ளை தெரிவு செய்கின்ற துறை, அதனை கற்பதற்கு அந்த பாடசாலையில் போதிய வளம், ஆசிரிய வளம் மட்டுமில்லை, எல்லா வளங்களும் காணப்பட வேண்டும். இன்று எத்தனை பாடசாலைகள் அத்தகைய வளம் இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. அதனால் மாணவர்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை இந்த பாடத்துறை தெரிவு தொடர்பாக எதிர்கொள்கிறார்கள். அவர்களுக்கு தெளிவின்மையும் இருக்குது. பாடசாலையிலும் முறையான வழிகாட்டல்கள் என்றால் பாடசாலைகள் தொழிலுலகோடு, நான் ஒரு பாடசாலையினுடைய அதிபராக இருந்தவர் தான், பாடசாலைகள் தொழில் உலகோடு நெருக்கமான ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கணும், நெருக்கமான தொடர்புகள் இருக்க வேணும். ஆனால் பாடசாலைகளுக்கும் தொழில் உலகத்திற்கும் இடையில் அவ்வளவு நெருக்கமான தொடர்பு இல்லை. அது ஒரு அதனால் பிள்ளைகளுக்கு சரியான வழிகாட்டலை வழங்க முடியாமல் இருக்கிறது பாடசாலைகளால். நிச்சயமாக நீங்கள் சொல்லும்போது 2 விடயங்கள், குறிப்பாக நீங்கள் சொல்லும்போது இந்த தொழில்துறையோடு நாங்கள் சார்ந்து நாங்கள் எமது கல்வி முறையை பார்க்கும்போது இத்தனை வருடங்களே நாங்கள் வீணடித்து விட்டோமா என்ற ஒரு கேள்விதான். அதுவும் 13 வருடம் என்பது ஒரு மிக நீண்ட வருடங்கள். அது கல்விக்காக நாங்கள் ஒதுக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட ஒரு காலப்பகுதியாக இருக்கின்றது. அதை அதற்காக அர்ப்பணித்திருக்கின்றோம், அதனூடாக பயன்பெறுகின்றோமாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா எங்கு நாங்கள் படித்ததை பயன்படுத்துகின்றோம் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதே போல் இந்த தொழில்துறை சார்ந்த அறிவு பிள்ளைகளுக்கு இருந்தாலும் கூட அதை புரிந்து கொள்ளும் பக்குவம் இன்னுமே மக்கள் அம்மா அப்பாவுக்கோ பெற்றோருக்கோ ஆசிரியர்களுக்கோ வருவதில் ஒரு பயம் இருக்கின்றது. பிள்ளை தேர்ந்தெடுக்கும் அந்த தொழில் அதற்கான கற்கை நெறிகளை வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதையும் தாண்டி இந்த கற்கை நெறிகளை நாங்கள் தனியார் துறையில் சென்று படிப்போமாக இருந்தால் அதிக செலவு செய்து நாங்கள் ஒரு கற்கை நெறியை கற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஆகவே இதுக்கான ஒரு சரியான தீர்வை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்குமே இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு ஆசைப்பட்ட ஒரு தொழிலை அடைவதற்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்கின்றது. சில பேர் வேலை செய்து கொண்டே இன்னும் படிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றது. நமது காலம் கூட அப்படிதான். நாங்கள் எங்களுக்கு விருப்பமான தொழிலை செய்ய வேண்டுமாக இருந்தால் தொழில் செய்து கொண்டு, விருப்பமில்லாத ஒரு தொழிலை செய்து கொண்டு விரும்பிய தொழிலுக்காக படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். 13 வருடம் படித்த பிறகும் திருமணமாகவும் படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அப்படியான இந்த கல்வி முறை எந்த அளவு சரியாக இருக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதே போல நீங்கள் சொன்ன ஒரு விடயம், தரக்குறைவாக சில பாட கற்கை நெறிகளை நான் அதை கேள்வியாக கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். கலைத்துறையிலும் வர்த்தகத்துறையிலும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதற்கான காரணம் என்ன என்று அதை நீங்களே சொல்லியிருந்தீர்கள். அதை ஒரு குறைத்து மதிப்பிடுதல் என்ற ஒரு தவறான மனப்பாங்கு. நிச்சயமாக இந்த மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களை விட குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் வர்த்தகத்தில் சிறந்து விளங்குபவர்கள், தொழில் வழங்குனர்களாக இன்று ஏராளமாக இருக்கின்றார்கள். ஒரு சிறப்பான தொழில் வழங்குனர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே சில புரிதல் சமூக மட்டத்தில் ஏற்பட வேண்டும். அதே போல் இந்த நீங்கள் சொல்லும்போது வள பற்றாக்குறை தொடர்பாக பேசியிருந்தோம். அதே போல் ஆசிரியர் பற்றாக்குறை என்பதும் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. நாங்கள் படிக்கும்போது நீங்கள் சொன்னது போல விருப்பத்துக்குரிய தெரிவாக இருந்தாலும் அது கட்டாயத்துக்குரிய தெரிவாக மாற்றப்படும். ஏனென்றால் சில பாடங்களுக்கு ஆசிரியர் இருக்க மாட்டார்கள். குறிப்பாக இந்த கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் போன்ற பாடங்களுக்கு கூட மலையகத்தில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கின்றது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? எனக்கு இதில் நல்ல அனுபவம் ஏனென்றால் என்னுடைய ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் மலையகம்தான். 31 வருடங்கள் மலையகத்தில் ஆசிரியராக அதிபராக பணியாற்றியவர். அங்கே வந்து ஆசிரிய ஆளணி அந்த வளம் என்பது மிக குறைவு தான். சிறந்த பாடங்கள் இப்போ கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், தொழில்நுட்ப பாடங்களை பொறுத்தவரையில் ஆசிரிய வளம் என்பது அங்கே குறைவு. அதனால் மாணவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏதோ தங்களால் முடியுமான அளவிற்கு உதவிகளை பெற்று ஏதோ கற்கிறார்கள். ஆனால் சிறந்த பெறுபேறுகள்
நல்ல ஒரு தரமான திறமையான ஆசிரியர் ஒருவர் அந்த துறையில் நல்ல பயிற்சி பெற்ற ஒரு ஆசிரியர் இல்லாத போது அதற்கான சரியான வழிகாட்டலை மாணவர்களுக்கு முழுமையாக வழங்க முடியாது. அந்த வகையில் மாணவர்கள் பெறுகின்ற சாதாரண தரத்திலே இந்த கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், தொழில்நுட்பம் போன்ற பாடங்களிலே பெறுகின்ற பெறுபேறுகள் குறைவாகத்தான் இருக்கும். அது அவர்களை எங்கே பாதிக்குது? அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுல அது செல்வாக்கு செலுத்துது. அவர்களுக்கு நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இப்போ உயர்தரத்தில் அவர்கள் கற்க விரும்புகிறார்கள் என்றால் இந்த பாடத்துறையில் அவர்களுக்கு சிறந்த பெறுபேறுகள் இல்லை. அதனால் அவர்கள் விரும்பின ஒரு துறையை அவர்களால் தெரிவு செய்ய முடியாமல் இருக்கிறது, திணிக்கப்படுகிறது. அழுத்தம், இதைத்தான் நான் தெரிவு செய்ய வேண்டும். இன்னும் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த தவறான மனப்பதிவு, சாதாரண தரத்திலே குறைந்த பெறுபேறுகளை பெறுகின்றவர்கள் கலைத்துறைக்குத்தான் தகுதியானவர்கள் என்ற ஒரு தவறான, அது பிள்ளையினுடைய மனதிலும் அது ஒரு தாழ்வு சிக்கலை ஏற்படுத்தி விடுகின்றது. அதனுடைய விருப்பம் ஏதோ ஏலவல் படிக்க வேண்டுமே, பெற்றோருடைய வற்புறுத்தல், ஏதோ ஏலவல் இல்லாட்டி எதுவும் இல்லையே, உயர்தரம் இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் எந்த தனியார் துறையிலோ அல்லது எதிலோ கல்வி கற்கிறதுக்கு அடிப்படை உயர்தரம் தான். ஆனால் அப்படியோ கற்றே ஆக வேண்டும், உயர்தரத்தில் கற்றே ஆக வேண்டும். அதற்காக விருப்பம் இல்லாவிட்டாலும் அந்த துறையை அவன் தெரிவு செய்ய நிர்பந்திக்கப்படுகின்றார். அவனுடைய சில வேளை ஆற்றல் இருக்குது, எளிமை இருக்குது, உயர்தரத்தில் ஒரு விஞ்ஞான துறையில் கற்கவோ அல்லது வேறு ஒரு வர்த்தகத்துறையிலோ கற்கவோ அவனுக்கு ஆற்றல்கள், ஆளுமைகள், விருப்பங்கள் இருக்கலாம். ஆனால் அவனுடைய பெறுபேறுகள் அதற்கு தடையாக நிற்கின்றது. சில பின்தங்கிய பிரதேச பாடசாலைகளில் இந்த ஆசிரிய ஆளணி என்பது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அரசாங்கமும் அதற்கான நடவடிக்கை, அவர்களை அந்த பகுதிகளில் ஆசிரியர்களை நியமித்து, இப்போ நகரப்புறங்களில் இருக்கிறது போல தரமான திறமையான ஆசிரியர்கள் கட்டாயமாக நியமிக்கப்பட வேண்டும். அது கட்டாயமாக்கப்படுதல் வேண்டும். அடுத்தது அங்கே வேலை செய்கிற ஆசிரியர்களை அங்கே வேலை செய்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் இதுகள் இருக்க வேணும், ஆசிரியர்களுக்கு இருக்க வேணும். இப்போ இது குறைவான அளவில் இருக்கிறது. இந்த கஷ்ட பிரதேசத்தில் வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கான ஒரு அலவன்ஸ் ஒன்று இருக்குது, அவர்களுக்கு சம்பளத்தில் ஒரு அலவன்ஸ் ஒன்று இருக்குது. இந்த குளிர் பிரதேசத்தில் வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு, ஆனால் அது போதாது. யாருமே போக விரும்புகிறீங்கள தானே, பின்தங்கிய பிரதேசம் எல்லாரும் நகரப்புற பாடசாலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மேலதிகாலனி, ஒரு பாடத்திற்கு தேவைக்கு மேலே இருக்கிறார்கள், ஏதோ ஒரு காரணத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில பின்தங்கிய பிரதேசம், குறிப்பாக மலையகம் பின்தங்கிய பிரதேச பாடசாலைகளில் தேவையான ஆளணி கூட இல்லை. அதற்கு அரசாங்கம் சரியான ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும். அவர்களை அங்கே நியமிக்கிறது கட்டாயமாக்கப்பட வேண்டும். கட்டாயம் ஒரு கஷ்டப்பிரதேசத்தில் வேலை செய்கிறது கட்டாயமாக்கப்பட வேண்டும். குறித்த வருடங்களுக்கு அடுத்தது அவர்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஏதாவது நல்ல ஊக்குவிப்பு வழங்கப்படுதல் வேண்டும். இரண்டு தரப்பையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு குறிப்பாக ஆசிரியர்கள் முன்பு அர்ப்பணிப்போடு செயற்பட்டார்கள், அவர்களுடைய அர்ப்பணிப்பு தேவை என்று நாங்கள் சொல்லும் ஒரு பக்கத்தில் ஆசிரியர்களுக்கான வாழ்வாதாரமும் அவர்களுக்குரிய தேவைகள் தொடர்பாகவும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இது ஒரு சிக்கலான ஒரு விடயமாகத்தான் இருக்கு. இரண்டு தரப்புக்குமே நியாயமான விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் சொன்னது போல இங்கு மேலதிகமாக ஆசிரியர்கள் இருப்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. சில இடங்களில் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வேறுபாடு ஆசிரியர் சில விடயங்களை கற்று எங்களுக்கு படிப்பு அப்படி கற்று வந்த பிள்ளைகளாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். குறிப்பாக மலையகத்தை இன்னும் கல்வி முறையில் மாற்றம் வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கும் அதே சமயம் அங்கு வள பற்றாக்குறை, ஆசிரியர் பற்றாக்குறை என்று இன்னும் பேசுவது என்பது மிகப்பெரிய ஒரு சிக்கல், ஒரு சமூகத்திற்கு இழைக்கப்படக்கூடிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது. அதே போல அநீதியான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல பல்கலைக்கழகமாக இருக்கலாம். பல்கலைக்கழக இடைவிலகலுக்கு காரணமாக இருப்பது, மலையக பிள்ளைகளுடைய இடைவிலகலுக்கு காரணமாக இருப்பது தூர பிரதேசங்களுக்கு பல்கலைக்கழகத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கான பொருளாதார ரீதியான ஒரு தீர்க்கமான பொருளாதார ரீதியான பங்களிப்பு அவர்களுக்கு இல்லாமல் இருப்பது, உணவு கூட சிக்கலாக இருக்கும். நாங்கள் ஒரு பிரதேசத்தில் பழகிய உணவு, காலநிலை, இவற்றை எல்லாம் கடந்து போய் ஒரு இடத்தில் நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். வேறு வழி இல்லாமல் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். தனக்கான விரும்பிய ஒரு விடயத்தை செய்ய முடியாமல் திறமையான மாணவர்கள், ஆசிரியர்கள் இல்லாமல், ஆங்கில பாட ஆசிரியரோ இல்லாமல் ஏதோ ஒரு மதிப்பெண்ணை பெறக்கூடிய பிள்ளைகளுக்கு சரியான வழிகாட்டல் கிடைக்கும் போது அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு மிக ஒரு இலகுவான வாய்ப்பாக இருக்கும். ஆகவே நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல மிகப்பெரிய ஒரு அநீதியாக பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக அந்த சமத்துவம் என்பது அதனால இல்லாமல் போகின்றது. குறிப்பாக சந்திரபோஸ் சார் அவர்கள் கடந்த நிகழ்ச்சியில் பேசும்போது கூட சொல்லியிருந்தார், பல்கலைக்கழகம் கூட நீங்கள் தெரிவு செய்கின்றீர்களாக இருந்தால் அந்த பல்கலைக்கழகத்தினூடாக ஆய்வு மேற்கொள்ளப் போகின்றீர்கள், அதை உண்மையாக பயன்படுத்தப் போகின்றீர்கள் என்றால் தெரிவு செய்யுங்கள். அதுவும் 5 வருட காலத்தை வீணடிப்பது போன்ற ஒரு செயலாக மாறிவிடும். ஆகவே உண்மையான தேவை, எனக்கு பல்கலைக்கழகம் போக வேண்டும் என்ற தேவை இருக்கும் பட்சத்தில்
பட்சத்தில் மட்டுமே தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லியிருந்தார். ஆகவே கல்வி முறை மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு இடத்தில் தான் இப்போது இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். அதே போல் இந்த உயர்தரத்திற்கு வரும் மாணவர்களின் எண்ணிக்கையும் சற்று இப்போது குறைந்து கொண்டு தான் இருக்கின்றது. அது தொடர்பாக உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? நிச்சயமாக உயர்தரத்துக்கு வருகின்ற மாணவர்கள் குறைவு, அதே நேரம் வருகின்ற மாணவர்களும் இடையிலே நின்று விடுகிறார்கள். உயர்தரத்துக்கு அனுமதி பெறுகிறார்கள், 1 மாதம் 2 மாதம் ஒரு தவணை கற்கிறார்கள், இடையிலே நின்று விடுகிறார்கள். பல்வேறு காரணிகள் பொறுப்பாக இருக்கு. ஒன்று, குடும்பங்களினுடைய பொருளாதார சூழல் ஒரு பிரதான காரணியாக இருக்குது. ஏனென்றால் அவர்கள் வறுமை காரணமாக அவர்கள் கட்டாயம் தொழிலுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அதனால் அவர்கள் தொழில் பார்த்தால்தான் குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை நிவர்த்தி செய்யலாம் என்ற ஒரு காரணம் இருக்கின்றது ஒன்று. அடுத்ததாக கால இடைவெளி ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. சாதாரண தரம் கற்று பெருபேற்றை எதிர்பார்ப்பதற்கே 4-5 மாதங்கள், அதுவும் கடந்த காலங்களில் இந்த கொரோனா காலங்களில் எல்லாம் கடந்த விட 8 மாதங்கள் கூட சென்றது பெறுபேறுகள் வாரத்துக்கு. இன்றைய அந்த கால சூழல்ல ஒரு பிள்ளைக்கு 1 நிமிடத்தை விரியமாக்குறது கூட பெரிய நேர விரியம். சரியா? அடுத்ததாக உயர்தரத்தில் சித்தியடைந்த ஒரு மாணவன் பல்கலைக்கழகத்திற்கு செல்றதுக்கு அனுமதி உள்ள பல்கலைக்கழக இதில் காலடி வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகின்றது. அப்போ பெறுபேறை எதிர்பார்க்கிறதுக்கும் பல்கலைக்கழகத்துக்கு செல்றதுக்கும் இடையில் 2.5 வருடங்கள். அது இவ்வளவு பெரியதொரு கால இடைவெளி. நான் ஒரு மாணவன்கிட்ட மேலே விசாரித்தேன், நீ உயர்தரம் கற்கிறதுக்கு விருப்பத்தோடு தான் போனியா, விருப்பமாக சென்றியான்னு கேட்டு இல்லை என்று கூறினான். ஏனென்றால் இன்றைக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சரி, அவன் சொல்கிறான் 9 இன்டர்நேஷனல் சர்வதேச பாடசாலை ஒன்று 9 மணித்தியாலங்கள் நாங்கள் போய் பாடசாலையில் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய விடயத்தை நான் 1/2 மணித்தியாலத்தில் பெற்றுக்கொள்வேன். அப்போ 9 மணித்தியாலமே போய் காத்திருக்க வேண்டும். அது நேர விடயம். சரியா? இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கு எல்லாத்தையும் தருகுது. நாங்கள் பாடசாலையில் ஒரு ஆசிரியர் வழங்கியதில் அவர் தன்னுடைய ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய அறிவிற்கட்டிய தன்னுடைய தேடல் அந்த விடயங்களைத்தான் அவர் மாணவர்களுக்கு வழங்கப் போகிறார். அதைவிட மிக அதிகமான தகவல்களை இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழங்குகிறது. அப்போ மாணவர்கள் தேடி பெற்றுக்கொள்ளக்கூடிய சில பின்தங்கிய பிரதேசங்களை விட உண்மையில் இந்த தொழில்நுட்பத்தில் இன்டர்நெட்டில் இதில் எல்லாம் வசதி உள்ள மாணவர்கள் பல்வேறு விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புடையவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் ஏன் தங்களுடைய நேரத்தை விரயமாக்க அவர்கள் விரும்பவில்லை. அடுத்தது இந்த உயர்தரத்தில் கற்கிறது பல்கலைக்கழகம் பிரதான ஒரு நோக்கமாக இருக்கிறது. அடுத்தது தொழில். இன்றைக்கு ஒளிமயமான எதிர்காலம் என்பது அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தொழிலில் இருக்கிறது. அந்த தொழிலில் பெறக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் முன்னேற்றங்களில் இருக்கிறது. அதனூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வருமானம், அந்த வருமானத்தினூடாக அடைந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை தரம், அதுக்குத்தானே கல்வி, அதுக்குத்தான் கல்வி. ஆனால் அதில் இன்றைக்கு அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. நிச்சயமாக மிக ஒரு சில விடயங்களை பேசும்போது ஒரு வழியோடு கூடிய ஒரு விடயங்களை தான் நாங்கள் பேசுகிறோம். என்றால் ஒரு எதிர்காலத்தை ஒட்டியதான ஒரு விடயம், பிள்ளைகளின் எதிர்காலத்தோடு தொடர்புப்பட்ட விடயமாக இருக்கும்போது அது எங்களுக்கு ஒரு வழியை தரக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. தொடர்ச்சியாக இது பேசுவதற்கு காரணம் இதில் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காகத்தான். அதுவும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே தான் இது தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். இன்னும் நிறைய விடயத்தை எங்களுக்காக பகிர்ந்திருந்தீர்கள். ரொம்ப நன்றி மிஸ், எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. நான் கட்டாயம் நன்றி செலுத்த வேண்டும். இதில் என்னை நீங்கள் தான் பொருத்தமானால் நீங்கள் சென்று கலைக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்த அந்த கொத்மலை வலய உதவி கல்வி பணிப்பாளர் பத்திரிகையாளருமான திரு துரைசாமி நடராஜா மற்றும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் திரு தனவிஜயராஜ், தொகுப்பாளினி காயத்ரி, அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மிஸ். எங்களோடு இன்று இணைந்து இருந்தார் முன்னாள் அதிபர், கொட்டாஞ்சேரி விவேகானந்தா தேசிய கல்லூரியின் முன்னாள் அதிபர் திருமதி ரவிச்சந்திரிகா சந்திரசேகர் அவர்கள். மிகவும் சிறப்பான முறையில் உங்களுக்கு கல்வி சார்ந்த விடயங்கள், சமகால விடயம் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். மற்றும் ஒரு கலந்துரையாடல் பகுதி கலை சார்ந்ததாக இருக்க போகின்றது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு இடைவேளை தொடர்ந்து பாடலை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம் கலந்துரையாடல் பகுதியோடு.